ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே கொண்டபாளையம் பகுதியில் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பிலும் நகர செயலாளர் வாசு தலைமையிலும் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற துணை கொறடாவும் அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி மற்றும் முன்னாள் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் பங்கேற்று திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஷோலிங்கர் பெரிய மலை கோயிலில் சிதிலமடைந்த சிலைகளை சீர் செய்யாமல் வர்ணம் பூசி கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் 5 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்ததற்கே திமுக கூடாரம் நடுநடுக்கு போய் உள்ளது என்றார். மேலும் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன், மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அப்துல் சமது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி. குன்னத்தூரில் தேர்தல் பணிக்கான கண்காணிப்பு அறையை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திறந்து வைத்தார். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் மும்முரமாக நடைபெறும் நிலையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் அப்துல் சமது, மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சிங்கராஜ் பாண்டியன் ஆகியோர் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட தேர்தல் பணி கண்காணிப்பு அறையை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கழக பொதுச் செயலாளர் அறிவித்த 5 தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் அதிமுக சார்பில் பிரசுரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆலங்குளம், வெம்பக்கோட்டை, 7000 பண்ணை, சாத்தூர் நகர பகுதிகளில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலைமையில் அதிமுகவினர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நில அதிர்வால் பாதிப்படைந்த வீடுகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் வி.எம். ராஜ்யலட்சுமி பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி வழங்கினார். கீழ அழகு நாச்சியாபுரம் கிராமத்தில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டதில் ஏராளமான வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வி.எம். ராஜ்யலட்சுமி பாதிப்படைந்த வீடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவியை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலையில் விடியாத ஆட்சி வீட்டு பில்லே சாட்சி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்த கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். மாநகர செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகம் திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுகவின் முதற்கட்ட வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி கழக நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலைக்கோட்டையூர் மற்றும் கொளத்தூர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ். குமரவேல் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தலைமையில் நடந்த இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அனுமதி இல்லாமல் குழாய் பதித்து தண்ணீர் எடுத்து செல்ல முயற்சிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் பாதுகாப்பு நல சங்கத்தினர் மனு அளித்தனர். இரட்டையாம்பாடி கிராமத்தில் இருந்து எந்த ஒரு முறையான அனுமதியின்றி வேலுசமுத்திரம் கிராமத்திற்கு தனி நபர்கள் 3 பேர் தண்ணீர் எடுத்து செல்ல முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெரியம்மாப்பட்டி விவசாயிகள் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிமுக மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று பேசுகையில், தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் 1ஆம் எண்ணில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றியடைய செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வழக்கறிஞர் அணி பிரிவு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிடும் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் பங்கேற்று பேசினார்.